ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சண்டே காலைல எழுந்திரிச்சோன்னே வரகரிசி கஞ்சி வச்சு காலைல டிஃபன் செஞ்சாச்சு. சரி, காலையில் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரகரிசி அதை நல்லா வேக வச்சுட்டு அதில் மண்டவளம், ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் தட்டி போட்டு காலையில் ஆளுக்கு ஒரு டம்ளர் இதை குடித்தா போதும். ஹெல்த்தியான ஃபுட்டு, காலையில் நல்ல ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டம்ளர் தான் குடிப்பாங்க. அதுக்கு மேலே என் பசங்க குடிக்காதுங்க, நாங்களும் குடிக்க மாட்டோம். அவ்வளோதான், அதே வயிறு ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் மத்தியானம் என்ன லஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் எனக்கே தெரியாது போய் நாட்டுக்கோழி சிக்கன், பிராய்லரு, அதுக்கப்புறம் காடை எல்லாம் வாங்கிட்டு வந்தார். காடையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. செஞ்சதும் இல்லை. நல்லது உடம்புக்கு, சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. நாட்டுக்கோழி என் ஹஸ்பண்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தார். பிராய்லர் நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம், அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நாட்டுக்கோழி தான் வாங்கினோம். இங்கே பாருங்கள், என் பொண்ணு தான் செஞ்சாள் இதை. நான் மற்றதெல்லாம் செஞ்சேன். அவள் இந்த காடை சும்மா ஃப்ரை பண்ணலாமா, சிக்கன் 65 மாதிரியே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிட்டா. அவங்க அப்பா சொன்னார் இதை அப்படியே கிரேவி மாதிரி வையின்னு சொல்லி. ஆனால் அவள் இல்லை டாடி, ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுறேன்ட்டு ஃப்ரை பண்ணான். நான் அது நம்ம எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, அவள் செஞ்சுட்டா. நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரை பண்ணது கூட. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிராய்லர் சிக்கன் அப்படியே செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கோம். பிராய்லர் சிக்கன், அடுத்தது நாட்டுக்கோழி கொஞ்சமாக எடுத்து செஞ்சோம். நாட்டுக்கோழி, அதனால் அது கொஞ்சமாகவே குழம்பு வச்சாச்சு. நாட்டுக்கோழி. அடுத்து பாருங்கள், ஸ்பெஷல், எங்கள் வீட்டுக்கு டுடே ஸ்பெஷல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், காடை ஃப்ரை. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் எடுத்து செஞ்சுருக்கோம், செஞ்சதே கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. சுட சாதம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தான். சிக்கன் கிரேவி, நாட்டுக்கோழி குழம்பு, காடை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் செஞ்சு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டோம். ஸ்பெஷல் நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம சாப்பிட்டு நம்ம இந்த எலின்ட்டேன், அணில், குருவி இதுக்கெலாம் கொஞ்சம் பிணைஞ்சி வச்சுட்டு அதுங்களுக்கும் கொஞ்சம் வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சு சாயந்தரமாக எக் ரோல் வாங்கிட்டு வந்தான் என் பையன். சரி, அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு ஜாமான் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது, வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக் ரோல் வாங்கலாம், டிமார்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருந்தேன். இந்த எக் ரோல் எப்போவுமே நல்லாயிருக்கும். எனக்கு அந்த உள்ளே இருக்கிறதோட அந்த மேலே அந்த கிறிஸ்பியாக செமையாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த எக்கெல்லாம் எனக்கு என்னமோ அவ்வளோவா பிடிக்காது. நிறைய பேர் எக் பப்ஸ் அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ அந்த உள்ளே இருக்கிறத சாப்பிட மாட்டேன். மேலே இருக்கிற அந்த முருகலாக இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட இல்லை பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அது என்னன்னு தெரில, கிறிஸ்பியாக இருக்கிறத மட்டும்தான் சாப்பிட்றது. சில நேரம் மூடுனா எப்போயா உள்ள டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்ப்பேன். நல்லா இருக்குது அப்படின்னா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 7 மணியை போல் டிமார்ட் கிளம்பி போய் ஜாமான்லாம் வீட்டுக்கு வாங்க வேண்டியிருந்துச்சு. சரி, இன்றைக்கி பாப்கார்ன் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் இல்லை. எப்போ நான் போனாலும் அந்த டைமில் பாப்கார்ன் இருக்க மாட்டேது, ஐஸ்கிரீம் தான் மோஸ்ட்லி இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வீட்டில் கொஞ்சம் ஜாமான் இருந்தது தான், இல்லாததை மட்டும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த பாருங்கள், அரிசி இதெல்லாம் இருந்துச்சு. நான் வாங்கினது என்னென்னா உளுந்து வாங்கினேன். உளுந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் வேறு என்ன, பெருங்காயம், புளி, வீட்டுக்கு எது தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு, யாரோ ஒரு பொண்ணு நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. யாரா அது நம்மளை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோடய யோகா கிளாஸ் ஃப்ரெண்டு. எனக்கு செம ஷாக்கு. வருஷம் ஆயிடுச்சு அவளை பார்த்து, ஒரு 2 வருஷமாவது இருக்கும். அதுக்கடையில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம், அப்போ வந்திருந்தா. எப்பயாவது அத்திப்பூத்தாப்பில் தான் பார்ப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவள், இன்னொருத்தி திவ்யான்னு சொல்லி 3 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸு. யோகா கிளாஸில் ஃப்ரெண்டானோம்.
ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருப்போம். இவ தான் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா. கடையில் பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். சரி வா ஒரு வீடியோ எடுத்துக்குவோம். நானும் அவளும் சேர்ந்தெல்லாம் யூடியூப்பில் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணோம். அப்படியே பிளான்லாம் மாறிடுச்சு. நம்ம நினைக்கிறதாமா நடக்குது. அவளும் சரி வாடி, என்னை விட என் பொண்ணு ரொம்ப ஆவலாக இருப்பாடி, அவளையும் சேர்த்து போட வேண்டியெல்லாம் பிளான் பண்ணோம். நம்ம நினைக்கிறதாமா நடக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். அது வேறு மாதிரி போயிடுச்சு. எப்போ பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது. எப்பயாவது தான் பார்க்குறோம். ஷாக்கிங்காக இருக்குது பார்க்கும்போதே. அவ்வளோ தூரம் என்ன ஒரு பாய்ஸ் அப்படின்னா அவங்களுக்குலாம் ஜாலி தான். நினச்சப்பெல்லாம் எப்போ வேணாலும் கிளம்பி போகலாம். உன்னைய பார்க்கணுன்னு தோணுதா உடனே ஒரு வண்டி எடுங்கடா போகலாம், ஜாலியாக பேசிட்டு வரலாம். ஆனால் அது கேர்ள்ஸுக்கு அது நடக்காது. நம்ம குடும்பம் வீடு வாழ்க்கை அப்படியே போயிடும். என்றைக்காவது ஒரு நாள் இது மாதிரி சந்திச்சாதான் உண்டு. அப்போ பார்த்து எப்படி இருக்க என்ன பண்ணுற எல்லாம் பேசிக்க வேண்டியதான். மற்றபடிலாம் நினச்ச உடனே ஃப்ரெண்டை பார்க்க போகணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்தால் கூட நம்மளால் போய் பார்க்க முடியாது. நம்ம சூழ்நிலை அப்படி. என்ன செய்கிறது, கடையில் பார்க்குறப்ப பார்த்துக்கிட்டு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக யோகாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் யோகா பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பண்ணுங்கள். எல்லாருக்குமே யோகா பற்றி தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். என் ஃப்ரெண்டுக்கெலாம் ஒருத்திக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது. யோகா கிளாஸ் வந்து யோகா பண்ணி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு. இப்போ சூப்பராக ஜாலியாக அந்த குழந்தைய வச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. குழந்தை இல்லாமல் அவள் பட்ட கஷ்டம் பாவம். சொந்தக்காரவங்க மாமியார் எல்லாம் எல்லோரும் அவ்வளோ பேசி திட்டினாங்க. ஆனால் இப்போ அவள் யோகா கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. அதனால் யாருக்கு குழந்தை இல்லைன்னு இல்லை, எவ்வளோ டிசீஸ் நம்ம உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. டிசீஸ் வரதை தவிர்க்கலாம். நம்மளும் ஆக்டிவாக இருக்கலாம், ஒல்லியாகவும் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. யோகா வந்து அவ்வளோ பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து உடனேலாம் அது உடம்பு குறைக்கலாம் அப்படின்னா உடனேலாம் நடக்காது, வருஷங்கள் ஆகும். ஆனால் நம்ம உடம்புக்கு நல்லது. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். யோகா மாதிரி பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், எல்லாமே பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா யோகா தான். கொஞ்ச நாள் நானும் போய் நான் எதனால் போனேன்னா இந்த யோகா வந்து எங்கள் அண்ணன் சொல்லி தான் போனேன். அதுக்கப்புறம் நானும் இப்போ கொஞ்ச நாளாக பண்ணுறதெல்லாம் பண்ணணும். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து இட்லி, பால், நாட்டு சர்க்கரை. சின்ன வயசுலேயே நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டு பழகிருக்கோம். நீங்களாம் சாப்பிடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.